Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 3 squares and square root exercise 3.2 ஓட third Roman பார்க்க போறோம். Find the square of this following natural number by using the diagonal method. Diagonal method ரொம்ப முன்னாடி வீடியோல பார்த்தோம் column method பார்க்கறோம். அதே மாதிரி இப்போ இதுல என்ன மெத்தட் பார்க்கறோம் diagonal method பார்க்கறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா 53. So இந்த 53 diagonal methodல square பண்ணி கண்டுபிடிக்க போறோம். Suppose 53 square நமக்கு இங்க ஆன்சர் என்ன வரும்னா 28009 வரும். சோ அத நம்ம இங்க diagonal methodல நம்ம என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம். சோ எப்படி போடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு இது மாதிரி நாலா டிவைட் பண்ணிக்கோங்க. சோ இங்க நான் இங்க அங்க போட்டுருக்கேன் இருந்தாலும் நான் இங்க சால்வ் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால பென்சில்ல சால்வ் பண்றேன். ஒரு பாக்ஸ் போட்டேனா இப்போ அத நான் என்ன பண்ண போறேன் இப்படி டிவைட் பண்ண போறேன். இங்க ஒரு நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க 53 கொடுத்திருக்காங்களா இங்க பாருங்க 5 3 இங்க 5 3 கிளியரா சோ அங்க போட்டுருந்தாலும் நான் உங்களுக்கு இப்படி பண்ணி காட்றேன் ஈஸியா இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க இத அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 5 5s are 25. இத டயகனலா டிவைட் பண்ணி 2 5. அதே மாதிரி 5 3s are 15. இத டயகனலா டிவைட் பண்ணி 1 5. இது இருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர். இப்போ அடுத்த ஸ்டெப் போலாமா? அடுத்த ஸ்டெப் போலானா அதே மாதிரி இங்க 5 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 3 3 5s are எவ்வளோ 15. டயகனலா டிவைட் பண்ணி 15. 3 3s are 9. 9 எப்படி பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா டயகனலா டிவைட் பண்ணி 0 9. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஃபார்மட் பண்ண போறோம். இங்க நான் லைன் போட்டுருக்கல இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் டாட்ல வச்சுக்கிறேன். இங்கேயும் லைனை எக்ஸ்டெண்ட் டாட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் நான் சம் போட போகிறேன். ஸோ இதுலேயும் நான் எக்ஸ்டெண்ட் டாட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடம் இருக்குல்ல இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் சம்முன்னு எழுத போகிறேன். எழுதி இங்கே என்ன இருக்குது 9. அதை அப்படியே போட்டுக்க போகிறேன். அதை போட்டுட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். கிளியர். இப்போ அடுத்தது நான் போடும்போது சம்முன்னு போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது 5 இங்கே என்ன இருக்குது 0 இங்கே என்ன இருக்குது 5. ஓகேவா? அப்போ 5 + 0 5. 0 + 5 என்ன வரும் 10. சாரி 5 + 0 5. 5 + 5 எவ்வளோ 10. ஓகேவா? புரிஞ்சுதா? டயகனல்ல ஆட் பண்ணணும். டயகனல் இந்த 3 நம்பர் தானே இருக்கு. இங்கே ஒரு நம்பருக்கு அப்படியே போட்டுட்டோம். இந்த 3 நம்பரில் ஆட் பண்ணால் 10 வருது. அதில் யூனிட் டிஜிட்டை சர்க்கிள் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும் யூனிட் டிஜிட்டை சர்க்கிள் பண்ணிக்கணும். கிளியரா? இப்போ அடுத்தது நம்ம அதே அடுத்த மேலே போகிறோம் சம்முன்னு எழுதிட்டு இந்த டயகனலில் எடுக்க போகிறோம். இங்கே டயகனலில் என்ன இருக்குது 1 5 1. 5 + 1 6. 6 + 1 என்ன 7. புரிஞ்சுதா? எதாவது டவுட் இருக்கா? ப்ளஸ் இங்கே நம்ம என்ன எடுத்தோம் நம்ம என்ன வேல்யூ எடுத்தோம் 0வா யூனிட் டிஜிட்டில். அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது 1. அந்த 1 இங்கே ஆட் பண்ணணும். 7 + 1 என்ன 8. கிளியர். இப்போது இங்கே நம்ம 7 + 1 என்ன வருது நம்மளுக்கு 8. அந்த 8 நம்ம என்ன பண்ண போகிறோம் சர்க்கிள் பண்ணி வச்சுக்க போகிறோம். அடுத்தது ஃபைனலாக சம்மு ஈக்குவல் டு இந்த டயகனல் எவ்வளோ இருக்குது 2. அந்த 2 அப்படியே வச்சுக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த ரவுண்ட் பண்ண சர்க்கிள் பண்ணதான் எழுதுன்னு பார்க்கலாம். 2 8 0 9. அதுதான் நம்ம போட்ட நம்பர் வந்துருச்சா? கிளியரா? தேங்க்யூ.